மக்கள் அதிகாரம் சார்பில் திருச்சி உறையூர் குரத்தெரு பகுதியில் ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் உயிர்நீத்தவர்களுக்கான மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி 6 ஆண்டுக்கு முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனை நினைவுகூரும் வகையில் இன்று மக்கள் அதிகாரம் சார்பில் மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மாவட்ட செயலாளர் செழியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஸ்டெர்லைட் எதிர்ப்புக்காக போராடிய மக்களின் படுகொலைக்கு காரணமான காவல்துறை அதிகாரி மீது கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், எனவே ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் எனவும், உயிர்நீத்த தியாகிகளுக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். நீலகிரியில் விளையும் வால்பேரிக்காய் கிலோ ரூபாய் 100 முதல் 150க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேயிலைக்கு பிரதானமான நீலகிரி மாவட்டத்தில் ஊடுபயிராக பழமரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பேரிக்காய், வால்பேரிக்காய், ஆரஞ்சு ஆகியவை வைக்கப்பட்டுள்ளன. ஆண்டிற்கு ஒருமுறை காய்க்கும் இந்த பழங்கள் மூலம் விவசாயிகளுக்கு ஒரு கணிசமான தொகை கிடைத்து வருகிறது. தற்போது வால்பேரிக்காய் சீசன் துவங்கியுள்ள நிலையில் பெரும்பாலான விவசாயிகள் விற்பனையை துவங்கியுள்ளனர். கிலோ ரூபாய் 100 முதல் 150 வரை விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆனால் தற்போது குரங்கு மற்றும் கரடி போன்ற வனவிலங்குகளின் தொல்லையால் மகசூல் குறைந்தே காணப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் துலுக்கன்குறிச்சி ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ஏராளமானோர் பால்குடம் ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள துலுக்கன்குறிச்சி ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான ஆண்கள், பெண்கள் பால்குடம் ஏந்தி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பால்குடமானது கோவிலை ஒருமுறை வலம் வந்த பின் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் பால்குடம் ஏந்தி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். குளித்தலை நீலமேக பெருமாள் கோவிலில் வைகாசி விசாகத்தினை முன்னிட்டு தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் அருள்மிகு நீலமேக பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வருடந்தோறும் வைகாசி விசாக பெருந்திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி கடந்த மே 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வைகாசி விசாக பெருந்திருவிழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. திருத்தேரினை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். ஓமலூர் அருகே அரசு விதைப்பண்ணை மற்றும் அரசு விதை சுத்திகரிப்பு நிலையத்தில் சென்னை விதை ஆய்வு இணை இயக்குநர் திடீர் ஆய்வு செய்தார். சேலம் மாவட்ட விவசாயிகளுக்கு தரமான விதைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் பொருட்டு சென்னை விதை ஆய்வு இணை இயக்குநர் ரவி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அரசு மற்றும் தனியார் விதை விற்பனையாளர்கள் விற்பனை செய்யும் விதைகளுக்கு உரிய கொள்முதல் பட்டியல்கள் மற்றும் உரிய முறையில் பராமரிக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்தார். மேலும் நர்சரிகளில் விற்பனை செய்யப்படும் பழமரக்கன்றுகள், தென்னை நாற்றுகள், பணப்பயிர் மற்றும் காய்கறி நாற்றுகளில் உண்மைத்தன்மை அட்டையை கட்டாயம் பொறுத்து அறிவுறுத்தப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.